வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் உங்க கிச்சனையும் சரி உங்க ஹெல்த்தையும் சரி மொத்தமா மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். அடடா, சாயங்காலம் ஆச்சுன்னா போதும், ரோட்டு கடையில இருந்து வர்ற அந்த பஜ்ஜி போண்டா வடை வாசனை சும்மா நம்மள இழுக்கும் இல்லையா? உடனே ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடணும்னு தோணும். ஆனா ஒரு நிமிஷம், அந்த வாணலில இருக்கிற எண்ணெயை எப்படியாவது கவனிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அது பொன்னிறத்துல பளபளன்னு இருக்காது. அதுக்கு பதிலா கருகருன்னு தார் ரோடு போடுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில ஊத்துன எண்ணெய ராத்திரி வரைக்கும் திரும்ப திரும்ப சூடுபடுத்தி யூஸ் பண்ணா அப்படிதான் ஆகும். சரி, என்ன விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, இத போய் தூக்கி கொட்ட முடியுமா அப்படின்னு நீங்க கேக்கலாம். நியாயம்தான். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு 100 ரூபாய் எண்ணெய மிச்சம் பிடிக்க நினைச்சு நாளைக்கு 1,00,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது புத்திசாலித்தனமா? இந்த பிரச்சனை வெறும் தெருக்கடையில மட்டும் இல்லங்க, நம்ம வீட்லயும் கூட இருக்கு. இதோட பாதிப்பு எவ்ளோ பெருசுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, ஒரு எண்ணெய திரும்ப திரும்ப சூடு பண்ணும்போது அப்படி என்னதான் நடக்குது? ரொம்ப டெக்னிக்கலா போகாம சிம்பிளா அதோட சயின்ஸ புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, எண்ணெய் ஒரு கட்டத்துல புகைய ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அதுதான் அந்த பாயிண்ட். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த எண்ணெயோட மூலக்கூறு அமைப்பு, அதோட கெமிஸ்ட்ரி மொத்தமா உடைய ஆரம்பிக்குது. அப்போ அது சாப்பாட்டு பொருள் இல்ல, அது ஒரு கேன்சர் உண்டாக்கும் காரணியா மாறிடுது. ஆமாங்க, ஒரு பாய்சன் மாதிரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு செயின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. புது எண்ணெயில அந்த செயினோட கண்ணியெல்லாம் நல்லா வலுவா கோர்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த ஸ்மோக் பாயிண்ட்டுக்கு எண்ணெய் சூடாகும்போது டப்புன்னு அந்த செயின் உடைஞ்சிடுது. இப்படி உடைஞ்ச துண்டுகள் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ நம்ம உடம்புக்குங்க வர்ற தீவிரவாதிங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு நல்லா இருக்கிற ஆரோக்கியமான செல்களை தேடி தேடி தாக்க ஆரம்பிப்பாங்க. இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்க நடக்க அது கேன்சரா மாற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கேன்சர் மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம இதயத்துக்கும் இது ஒரு பெரிய ஆபத்து. அது எப்படின்னு ஒரு சூப்பரான உதாரணத்தோட பார்க்கலாம். உங்க வீட்டு கிச்சன்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லனா சிம்னி இருக்கும் இல்லையா? அதை தொட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கருப்பா ஒரு கிரீஸ் மாதிரி படிஞ்சிருக்கும். அது சாதாரணமா கழுவவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். சரியா, அதே மாதிரி ஒரு பிசுபிசுப்பான படலம் நாம் அந்த கருகின எண்ணெய சாப்பிடும்போது நம்ம இரத்த குழாய்களுக்குள்ளேயும் படிய ஆரம்பிக்குது. பாருங்க, இடது பக்கம் இருக்கிற மாதிரி சுத்தமான பைப் மாதிரி இருக்க வேண்டிய இரத்த குழாய் வலது பக்கம் இருக்கிற மாதிரி அடைச்சு போயிடுது. இப்போ இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்பணும். ஆனா வழியில இந்த கிரீஸ் மாதிரி அடைப்பு இருக்கு. இதயம் என்ன பண்ணும்? இன்னும் ஜோரா பம்ப் பண்ண பாக்கும், கத்தி பாக்கும். ஆனா வழி கிடைக்காது. கடைசியில அது ரொம்ப டயர்டாயி நின்னுடும். அதுதாங்க ஹார்ட் அட்டாக். ஓகே, நான் வீட்ல எண்ணெய திரும்ப யூஸ் பண்றதே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆபத்து நம்மள தேடி வேற சில வழிகள்லயும் வருது. நம்ம கடையில வாங்குற சிப்ஸ், முறுக்கு, மிக்ஸ்சர் பாக்கெட்ஸ் இதுல எல்லாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுமா? லாபத்துக்காக பல கம்பெனிங்க ஒரே எண்ணெய திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை விட முக்கியம் ஃப்ரோசன் ஃபுட்ஸ். இந்த நகெட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை பொரிச்சு தான் பேக் பண்றாங்க. அதை நாம வாங்கி வீட்ல 2வது தடவையா பொரிக்கும்போது ஆபத்து டபுள் ஆகுது. யோசிச்சு பாருங்க. சரி சரி, இவ்ளோ பயமுறுத்துறீங்களே, இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான தீர்வுகள் தான். இந்த 3 ரூல்ஸ மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, எண்ணெய ரீயூஸ் பண்ணாதீங்க. கருப்பாயிடுச்சா தூக்கி ஊத்திடுங்க. ரொம்ப ஆசைப்பட்டா ஒரு தடவை தாளிக்க மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 2, சரியான எண்ணெயை தேர்ந்தெடுங்க. அதிக வெப்பத்தை தாங்குற கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் மாதிரி பாரம்பரிய எண்ணெய்கள் பெஸ்ட். 3, சமைக்கிற முறைய மாத்துங்க. எண்ணெயில முக்கி பொரிக்கிறதுக்கு பதிலா இப்பெல்லாம் ஏர் ஃப்ரையர் வந்துருச்சு, அதை யூஸ் பண்ணலாம். இல்லனா கொஞ்சமா எண்ணெய் விட்டு வதக்கலாம். வறுக்கிறத விட ஆவில வேக வைக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம ஆரோக்கியத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை தானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் உங்க ஆயுசுல இருந்து ஒரு நாளை நீங்களே குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ முடிவு உங்க கையில தான். அந்த ஒரு நொடி நாக்கு சுவையா இல்ல நம்ம வாழ்நாள் முழுவதுக்குமான ஆரோக்கியமா? நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க. ஆரோக்கியமா வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.